Hi hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அப்டேட்ஸும் நம்ம இந்த ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஸோ மேஜரா இந்த ஒரு வீடியோ இதை பத்தி தான் இருக்க போது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல கூட ஸ்ட்ரைக்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ரைக் மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க கூகுளினுடைய ப்ராடக்ட்ஸ்ல தான். ஸோ அது என்னது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பத்தி தான் இருக்க போது, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தே இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறதுமான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடியது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா 2 hour இந்தியன் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எதுவும் எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு அப்டேட் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எதுவும் டிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான எதுவும் விஷயமே இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல யூடியூப் தரப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து இந்தியன் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்ற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயில் வந்து யூடியூப் சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸர் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுல கிரியேட்டர்ஸ் எந்த விதத்திலையும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்ல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ், அதுக்கப்புறம் வாட்ச் டைம், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான YT ஸ்டுடியோ ஆப்ல நம்ம அனலிட்டிக்ஸ்ல போகும்போது அந்த ஒரு பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து ஓவர் வியூல நீங்க வந்து பார்க்கும்போது, பட் அதுல வந்து இப்போ எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா வாட்ச் டைம், சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கு கீழே வந்து வியூஸ்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. லைக் வந்து ஃபர்ஸ்டே வியூஸ் கொடுத்து அதுக்கு அடுத்து வாட்ச் டைம், அதுக்கு அடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம அகைன் பார்க்கக்கூடிய விஷயமும் அதுவாக தான் இருந்துகிட்டு இருந்தது. இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அதாவது வியூஸை கிளிக் பண்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்ச் டைம் நிறைய தடவை வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒரு சேஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்ல இப்போ வந்து ரீசெண்டாக வந்திருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய முக்கியமான அப்டேட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ்க்கான ஒரு சிஸ்டம் வந்து இன்னொரு கூகுள் ப்ராடக்டான அந்த கூகுள் ஆட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. லைக் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எந்த அளவுக்கு வந்து ஒரு 3 ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் வந்து செப்டம்பர் 2021 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இன்னும் ஒரு 1 month ஆல்மோஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஸ்ட்ரைக் சிஸ்டம் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரொம்ப ஷார்ட்டா தான் பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நார்மலா வந்து யாருனாலும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே லைக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிசினஸையோ இல்லை அவங்களோட யூடியூப் சேனலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்தையோ ப்ரோமோட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுல சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த மாதிரி கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் அதுல இருக்கிறவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட செயல்படுவாங்க அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. வார்னிங்ல பெருசா வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்ஸ் ரிமூவலை தவிர பெருசா வந்து இன்னும் வேற விஷயங்கள் வந்து நடக்காது. லைக் வந்து யூடியூப்ல எப்படி வார்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருமோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களை வார்ன் பண்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வரும்போது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து ஆட்ஸ் வந்து பிளே ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க ப்ரோமோட் பண்ணக்கூடிய அந்த ஆட்ஸ் எல்லாமே பிளே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்ட்ரைக் வரும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து 7 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரொவைட் ஆகாது. ஜஸ்ட் வந்து செகண்ட் ஸ்ட்ரைக் வரும்போதே அவங்க வந்து ஃபைனலா வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க. கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஜஸ்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இதை வந்து கேர்ஃபுல்லா பார்த்து வச்சுக்கிறது. ஸோ இதுக்கப்புறமும் ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கூகுள் ஆட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து சஸ்பெண்ட் ஆகும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 3வது ஸ்ட்ரைக் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது யூடியூப்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா 90 டேஸ் இந்த ஸ்ட்ரைக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்போ வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். செப்டம்பர் மாசத்துல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 1 month ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்லயும் லைக் வந்து நீங்க ஒரு விஷயத்தை வந்து ப்ரோமோட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துலயும் அது எந்த அளவுக்கு லீகலா இருக்கு, எந்த அளவுக்கு வந்து அதுல வந்து கீவேர்ட்ஸ் கொடுக்கறது, சின்ன சின்ன விஷயங்கள் எழுதுறது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்லீடிங்கா இல்லாம ஜஸ்ட் வந்து ப்ராப்பரா வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை மட்டும் பேசிக்கா பண்ணிக்கோங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு வீடியோ இல்லைனா ஒரு சேனலுக்கு எந்த விதத்துல ப்ராப்ளம் வருமோ அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இந்த ஒரு ஸ்ட்ரைக் சிஸ்டம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஸோ இது பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து நிறைய
நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. லைக் வந்து கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தப்பா பயன்படுத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலர் யூடியூபர்ஸா இருக்கட்டும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிற விதமா மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ இந்த ஒரு அப்டேட்டையும் இது கூட சொல்லணும் அப்படின்னு நினைச்சா மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து பேசிக்கா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதுல பேசிக் பாலிசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க மோர் டீடைல்ஸ்க்கு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கிளியரா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹெல்மெட் சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். நான் போற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறதா என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம், நன்றி. பாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.